ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.2ல் ஃபர்ஸ்ட் சம்மில் சப்டிவிஷன் 3 பார்க்குறோம். ரைட் தி ஃபஸ்ட் 6 terms ஆஃப் தி சீக்வன்ஸ் whose nth term are given below and classify them as AP, GP, AGP, HP, none of them. ஓகே, இதில் none of them கூட வரலாம். அதனால் நம்ம சீரியஸை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் 4 × 1/2 பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ T1 ஈக்குவல் டு 4 × 1/2 பவர் என்னுக்கு பதில் தான் 1ன்னு போடுறோம். ஈக்குவல் டு இந்த 4/2னா 4/2ன்னு போட்டால் நம்மளுக்கு 2ன்னு வருது. T2 பொறுத்த வரைக்கும் 4 × 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். T3 ஈக்குவல் டு 4 × 1/2 ஹோல் க்யூபு ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். ஏன்னா 8னா 4/8 வந்து 1/2ன்னு வரும். T4 ஈக்குவல் டு 4 × 1/2 பவர் 4ன்னு வரும். T4 வந்து 1/4னா நமக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 1/16னா 1/4ன்னு வரும். சிமிலர்லி T5யும் T6ம் அதே தான். T5 வந்து T5 என்ன வரும்? ஈக்குவல் டு 1/8ன்னு வரும். T6 என்ன வரும்? ஈக்குவல் டு 1/16ன்னு வரும். ஓகே, இப்போ வந்து அதே இது நம்மளுக்கு சீக்வன்ஸ் தெரிஞ்சிச்சு. R நம்பர் 2, 1, 1/2, 1/4, 1/8, 1/16 தெரிஞ்சிருச்சு. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுது இது ஒரு ஜிபின்னு. A என்னவாக இருக்குது? 2ஆக இருக்குது. R என்னவாக இருக்குது? 1/2ஆக இருக்குது. நம்மளுக்கு B இந்த 3 டேர்ம் ஃபஸ்ட்டு 3 டேர்ம் எடுத்துக்குவோம். இது B ஸ்கொயர் ஈக்குவல் டு A × C சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொன்னால் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிபிக்கு B ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு அந்த ஃபார்முலா போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். A என்னது நம்ம 2, C என்னது 1/2 ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் சீக்வன்ஸ் வந்து ஜிபியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.